தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் காத தூரத்தில் நெருங்கிவிட்ட நேரத்தில் திடீரென நெடுஞ்சாலைத்துறைக்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது இந்த விடியா திமுக பொம்மை அரசு. இந்த 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் பாலங்கள், சாலை விரிவாக்கம், புதிய இணைப்பு சாலைகள் உள்ளிட்ட பல பணிகள் துரிதப்படுத்தப்படும் என இவர்கள் மூச்சிறைக்க கூறினாலும் பட்ஜெட்டிலேயே அறிவிக்காத இந்த திட்டத்தால் அந்த துறை அமைச்சரும் அவரை சார்ந்தவர்களுக்குமே கமிஷன், கலெக்ஷன், கட்டிங் பார்க்க வாய்ப்பிருக்கிறது என மற்ற துறை அமைச்சர்கள் அடம் பிடித்து தலைமையை நச்சரிப்பதாக தகவல் வந்துள்ளது. அதிலும் இந்த 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடானது மற்ற துறைகளில் ஒதுக்கப்பட்ட நிதியை அப்படியே நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றிவிட்ட நிதியாம். ஏன் மற்ற துறைகளில் இருந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றிவிட்டார்கள் என்று பார்த்தோமானால், சாலை ஒப்பந்தங்கள் என்றால் 30 நாட்களில் சாலை அமைக்கின்றோம் என்ற பெயரில் மொத்தத்தையும் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுவது போல உறிந்து விடலாம். மற்ற திட்டங்கள் என்றால் 6 மாதங்கள், 1 வருடங்கள் ஆகும். ஆனால் 15 நாட்களில் சாலையை போட்டோம் என ஒரு சான்றிதழ் பெற்றால் அனைத்து பணமும் விடுவிக்கப்பட்டுவிடும். ஆகவே 3/4 பங்கை மட்டும் திட்டத்திற்கு ஒதுக்கி கொண்டு மீதியை ஆட்டையை போடுவதே திமுகவின் திட்டம். எனவே தற்போது நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டுமே இந்த ஆஃபர் என்று இருப்பதால் மற்ற துறை அமைச்சர்களும் கமிஷன் பெறும் உடன்பிறப்புகளும் தலைமையிடம் கூப்பாடு போட்டு கதறுகிறார்கள். இதில் மேலும் அதிர்ச்சி என்னவென்றால், அடுத்த ஆண்டு அதாவது 2026, 2027 ஆண்டின் திட்டங்களுக்கான நிதியை இப்போதே எடுத்திருக்கிறார்கள் எனவும், இப்படி அவசரமாக நிதியை ஏன் எடுக்கிறார்கள், எடுக்க வேண்டிய அவசியமேன் என அதிமுக கூட்டணியில் இருக்கும் பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தேர்தலுக்காக இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் நெடுஞ்சாலைத்துறைக்கு டெண்டர் விட உள்ளார்கள். தேர்தல் செலவுக்காக கொள்ளையடிக்க தயாராகிவிட்டார்கள். இவர்களுக்கு டெண்டர் விடும் அருகதையே கிடையாது எனவும் காட்டமாக விமர்சித்துள்ளார். நெடுஞ்சாலைத்துறையில் இப்போ திடீர்னு பார்த்தா 2000 கோடிக்கு டெண்டர். அந்த நிதி எப்படின்னா, வருகின்ற அடுத்த ஆண்டு 2026, 27 ஆண்டுக்குள்ள பட்ஜெட்டில் முன்கூட்டியே அதிலிருந்து அந்த பட்ஜெட்டில் இப்போ எடுக்கிறாங்களாம். எடுத்து இப்போ அவசரமாக 2000 கோடி செலவு பண்ணது என்ன அவசரம்? தேர்தல் அறிவிப்புக்கு இன்னொரு 2 வாரம் 3 வாரம் தான் இருக்குது. இப்போ என்ன அவசரம்னா, கொள்ளடிக்கிறதுக்கு தான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு, கொள்ளடிக்கிறதுக்கு தான் அவசரமாக 2000 கோடிக்கு டெண்டர் வர்றாங்க. இந்த நிதி ஒதுக்கீடு குறித்து திமுக உட்புறத்தில் கடும் அதிருப்தி எழுந்துள்ளது. மக்களுக்காக மக்கள் அரசு என்பது போய் தேர்தலுக்காக நிதி ஒதுக்கி கொள்ளையடிக்கும் அரசு நிர்வாகம் என்கின்ற சூழலை உருவாக்கிய பெருமை இந்த விடியா திமுகவையே சாரும். இவர்கள் மக்கள் பணத்தில் நிதி ஒதுக்கி விட்டு அதை தேர்தல் செலவுக்கு பயன்படுத்துகிறார்கள். மக்களை இவர்கள் ஏமாற்ற தயாராகிவிட்டார்கள் என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. மேலும் யாருக்கு டெண்டர், யாருக்கு கமிஷன் என்கின்ற போட்டியானது திமுகவிற்குள் உட்கட்சி மோதலை உண்டாக்கி உள்ளது. பிப்ரவரியில் திமுக பிரச்சாரத்தை தொடங்க இருக்கும் நிலையில் உட்கட்சி தகராறு, கூட்டணி கட்சி மோதல் என திமுக சிதறு தேங்காயாவது உறுதி என்ற சூழலே உருவாகி உள்ளது. நாட்டை கெடுக்கும் ஊழல் திமுகவிடம் இருந்தும், சினிமா வசனங்கள் பேசி இளைய தலைமுறையை கெடுக்கும் நடிகர் பிம்பத்திடம் இருந்தும், மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க புரட்சி தமிழர் முதல்வராவது உறுதியாகிவிட்டது என்கின்றனர் மக்கள்.